ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. அந்த ஆண்டில் வழக்கமாக மாரிக்காலம் ஆரம்பிக்க வேண்டிய காலத்தில் ஆரம்பிக்கவில்லை. 2 தடவை மழை தொடங்குவது போல தொடங்கி சட்டென்று நின்றுவிட்டது. காவேரி ஆற்றிலும் அதன் கிளை நதிகளிலும் தண்ணீர் பிரவாகம் வரவர குறைந்து வந்தது. புது நடவு நட்ட வயல்களுக்கு தண்ணீர் வரத்து இல்லாமல் பயிர்கள் வாடத் தொடங்கின. எல்லாம் வால் நட்சத்திரத்தினால் வந்த விபத்து என்று மக்கள் பேசிக்கொள்ளலானார்கள். நாட்டுக்கு எல்லா விதத்திலும் பீடை வரும் போல தோன்றுகிறது. ராஜ்ய காரியங்களில் குழப்பம். இளவரசரை பற்றி தகவல் இல்லை. அதற்கு மேல் வானமும் ஏமாற்றிவிடும் போலிருக்கிறது என்பவை போன்ற பேச்சுக்களை வழி நெடுகிலும் சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் கேட்டுக்கொண்டே வந்தார்கள். மழை பெய்யாமல் இருந்தது. அவர்களுடைய பிரயாணத்துக்கு என்னமோ சௌகரியமாகத்தான் இருந்தது. அன்று காலையிலிருந்தே வெயில் சுளீர் என்று அடித்தது. பிற்பகலில் தாங்க முடியாத புழுக்கமாயிருந்தது. ராஜபாட்டையில் மரங்களின் குளிர்ந்த நிழலில் சென்றபோதே அவர்களுக்கு வியர்த்து கொட்டியது. இது ஐப்பசி மாதமாகவே தோன்றவில்லையே, வைகாசி கோடை மாதிரியல்லவா இருக்கிறது என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே போனார்கள். பழுவேட்டரையரின் அரண்மனை பல்லக்கு அவர்களை தாண்டிச் சென்றபோது சிறிது நேரத்திற்குப் பிறகு திடீரென்று குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. சாலை மரங்களின் இலைகள் காற்றில் அசைந்தாடி சலசலவென்று சத்தத்தை உண்டாக்கின. வடகிழக்கு திக்கில் இருண்டு வருவது போல தோன்றியது. வானத்தின் அடிமுகட்டில் இருண்ட மேகத்திரள்கள் தலை காட்டின. சிறிது நேரத்துக்குள்ளே அந்த மேகக்கூட்டங்கள் யானை மந்தை மதம் கொண்டு ஓடி வருவது போல வானத்தில் மோதி அடித்துக்கொண்டு மேலே மேலே வரலாயின. இளங்காற்று பெருங்காற்றாக மாறியது. பெருங்காற்றில் சிறிய மழைத்துளிகள் சீறிக்கொண்டு வந்து விழுந்தன. சிறு தூற்றல் விழத் தொடங்கி கால் நாழிகை நேரத்தில் ஷோ என்ற இரைச்சலுடன் பெருமழை கொட்டலாயிற்று. காற்றிலும் மழையிலும் சாலை ஓரத்து விருட்சங்கள் பட்டபாட்டைச் சொல்லி முடியாது. சடசடவென்று மரக்கிளைகள் முறிந்து விழத் தொடங்கின. அப்போது அவற்றில் அடைக்கலம் புகுந்திருந்த பட்சிகள் கீச்சிட்டு கொண்டு நாலா திசைகளிலும் பறந்தோடின. சாலைகளில் போய்க் கொண்டிருந்த ஜனங்களும் நாலாபுறமும் சிதறி ஓடினார்கள். காற்று மழையிலிருந்து தப்புவதற்காக சிலர் ஓடினார்கள். மரக்கிளைகள் தலையில் விழுந்து சாக நேரிடுமோ என்ற பயத்தினால் மற்றவர்கள் ஓடினார்கள். அண்ட கடாகங்கள் வெடிப்பது போன்ற இடி முழக்கத்தை கேட்டு அஞ்சி வேறு சிலர் ஓடினார்கள். மழை பிடித்து கொண்ட சிறிது நேரத்துக்கெல்லாம் பகற்பொழுது சென்று இரவு நெருங்கி வந்தது. அன்றிரவே தஞ்சாவூர் கோட்டைக்குள் பிரவேசித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தை சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் கைவிட்டு விட்டார்கள். சேந்தன் அமுதனின் நந்தவன குடிலுக்கு அன்றிரவு போய்ச் சேர்ந்தால் போதும் என்று தீர்மானித்தார்கள். மழைக்கால இருட்டில் ஒருவரையொருவர் தைரியப்படுத்திக் கொண்டு ஜாக்கிரதையாக நடந்தார்கள். பூங்குழலி, நடுக்கடலில் எவ்வளவோ புயல்களையும் பெருமழையையும் பார்த்தவளாயிற்றே நீ. மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் படைவிட்டு கொண்டு போகிறவளாயிற்றே. இந்த மழைக்கு இவ்வளவு பயப்படுகிறாயே என்றான் சேந்தன் அமுதன். நடுக்கடலில் எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் தலையில் மரம் ஒடிந்து விழாதல்லவா? விழுந்தால் இடிதானே விழும் என்றாள் பூங்குழலி. இவ்விதம் பூங்குழலி கூறி வாய் மூடுவதற்குள் அவர்களுக்கு எதிரே சற்று தூரத்தில் சடச்சடவென்று மரம் முறிந்து விழும் சத்தம் கேட்டது. சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கையை கெட்டியாக பற்றி கொண்டு மேலே செல்வதை நிறுத்தினான். இனி அவசரப்பட்டு கொண்டு போவதில் உபயோகமில்லை. சாலை ஓரத்தில் இங்கே சில மண்டபங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றில் சிறிது நேரம் தங்கி மழையின் வேகம் குறைந்த பிறகு மேலே போகலாம் என்றான் சேந்தன் அமுதன். அப்படியே செய்யலாம். ஆனால் மண்டபத்தை இந்த இருளில் எப்படி கண்டுபிடிப்பது என்றாள் பூங்குழலி. மின்னல் மின்னும் போது பார்த்தால் தெரிந்துவிடும். இருபுறமும் கவனமாக பார்க்க வேண்டும் என்றான் சேந்தன் அமுதன். வானத்தையும் பூமியையும் பொன்னொளிமயமாக்கி கண்களை கூசச் செய்த ஒரு மின்னல் மின்னியது. அதோ ஒரு மண்டபம்
என்றான் சேந்தன் அமுதன். பூங்குழலியும் அந்த மண்டபத்தை பார்த்தாள். அதே மின்னல் வெளிச்சத்தில் அவர்களுக்கு முன்னால் சற்று தூரத்தில் ஒரு பெரிய மரம் விழுந்து கிடப்பதையும் பார்த்தாள். விழுந்த மரத்தினடியில் சிலர் சிக்கிக் கொண்டிருப்பது போல தோன்றியது. அமுதா, விழுந்து கிடந்த மரத்தை பார்த்தாயா? அதன் அடியில் என்றாள். ஆமாம், பார்த்தேன். அந்த கதி நமக்கும் ஏற்பட்டுவிடப் போகிறது. சீக்கிரம் மண்டபத்துக்குப் போய்ச் சேரலாம் என்று கூறிவிட்டு அமுதன் பூங்குழலியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு மண்டபம் இருந்த திசையை குறிவைத்து விரைந்து சென்றான். இருவரும் மண்டபத்தை அடைந்தார்கள். சொட்ட நனைந்திருந்த துணிகளிலிருந்து தண்ணீரை பிழிந்தார்கள். துணியை பிழிந்த பிறகு பூங்குழலி தன் நீண்ட கூந்தலையும் பிழிந்தாள். பிழிந்த ஜலம் மண்டபத்தின் தரையில் விழுந்து சிறு கால்வாய்களாக ஓடியது. அடடா, மண்டபத்தை ஈரமாக்கி விட்டோமே என்றாள் பூங்குழலி. மண்டபத்துக்கு அதனால் தீங்கு ஒன்றுமில்லை. ஜலதோஷம் காய்ச்சல் வந்துடாது. நீ இப்படி சொட்ட நனைந்து விட்டாயே என்றான் சேந்தன் அமுதன். நான் கடலிலேயே பிறந்து வளர்ந்தவள். எனக்கு இன்னொரு பெயர் சமுத்திரகுமாரி. என்னை மழை தண்ணீர் ஒன்றும் செய்துவிடாது என்றாள் பூங்குழலி. அவளுடைய உள்ளம் அப்போது தஞ்சாவூர் கோட்டைக்கு அருகிலிருந்த சாலைபோர மண்டபத்திலிருந்து நாகைப்பட்டினத்து சூடாமணி விகாரத்துக்கு பாய்ந்து சென்றது. சமுத்திரகுமாரி என்று அவளை முதலாக அழைத்தவர் அந்தச் சூடாமணி விகாரத்தில் அல்லவா இருந்தார்? பூங்குழலி, என்னுடைய நந்தவனமும் குடிசையும் சிறிது தூரத்தில்தான் இருக்கிறது. மழை விட்டதும் அங்கே போய்விடலாம். என் தாயார் உன்னை சரியாக கவனித்துக் கொள்ளுவாள் என்று அமுதன் கூறிய வார்த்தைகள் பூங்குழலியின் காதில் அரைகுறையாக விழுந்தன. மறுபடியும் பளிச்சென்று கண்ணை பறித்தது. ஒரு மின்னல் அதன் ஒளியில் அவர்கள் முன்னம் அரைகுறையாகப் பார்த்த காட்சி நன்றாகத் தெரிந்தது. இருவரும் திடுக்கிட்டுப் போனார்கள். சாலையில் ஏறக்குறைய அந்த மண்டபத்துக்கு எதிரே ஒரு பெரிய ஆலமரம் வேரோடு பறிக்கப்பட்டு விழுந்து கிடந்தது. விசாலமாக படர்ந்திருந்த அதன் கிளைகளும் விழுதுகளும் தாறுமாறாக முறிந்தும் சிதைந்தும் கிடந்தன. அவற்றுக்கடியில் 2 குதிரைகளும் 5-6 மனிதர்களும் அகப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி அகப்பட்டு கொண்டிருந்தவர்களை விடுதலை செய்து காப்பாற்றுவதற்காக வேறு சிலர் முயன்று கொண்டிருப்பது தெரிந்தது. அவசரமாக அவர்கள் முறிந்து கிடந்த கிளைகளை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஐயோ அப்பா, இங்கே சீக்கிரம் அங்கே என்பவை போன்ற குரல்கள் மழை சப்தத்தினிடையே மலினமாக கேட்டன. இவற்றையெல்லாம் விட அதிகமாக சேந்தன் அமுதன் பூங்குழலியின் கவனத்தை வேறொன்று கவர்ந்தது. விழுந்து கிடந்த மரத்துக்குச் சற்று தூரத்தில் ஒரு பல்லக்கு தரையில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் 2 ஆட்கள் மட்டும் நின்றார்கள். மற்றவர்கள் விழுந்த மரத்தினடியில் அகப்பட்டு கொண்டவர்களை காப்பாற்றுவதில் முனைந்திருந்தார்கள் போலும். அமுதா, பல்லக்கு பாத்தியா? பார்த்தேன். பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போல இருந்தது. விழுந்த மரம் அந்த பல்லக்கின் மேலே விழுந்திருக்க கூடாதா? கடவுளே, ஏன் அப்படி சொல்லுகிறாய்? பழுவூர் ராணியை பார்த்து அவள் மூலமாக ஏதோ காரியத்தை சாதிக்கப் போகிறதாகச் சொன்னாயே. ஆமாம், இருந்தாலும் அந்த பழுவூர் இளையராணியை எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. பிடிக்காவிட்டால் அவள் பேரில் மரம் முறிந்து விழ வேண்டுமா என்ன? சாதாரணப்பட்டவர்களின் தலையிலேதான் மரம் விழ வேண்டுமா? ராணிகளின் தலைமேலே விழக்கூடாதா? அது போனால் போகட்டும். இப்போது நாம் பல்லக்கின் அருகில் சென்று பழுவூர் ராணியை பார்த்து பேசலாமா? கோட்டைக்குள் போவதற்கு அவளுடைய உதவியை கேட்கலாமா? அழகுதான். ராணியை பேட்டி காண்பதற்கு நல்ல சமயம், நல்ல இடம். பல்லக்கின் கிட்டப் போனால் மழைக்கால இருட்டில் திருட வருகிறோம் என்றெண்ணி நம்மை அடித்து போட்டாலும் போடுவார்கள். ராணியை நான் பார்த்து விட்டால் அப்புறம் காரியம் எளிதாகிவிடும். அது எப்படி? என் அண்ணியின் பெயரைச் சொல்வேன், அல்லது மந்திரவாதி ரவிதாசன் அனுப்பினான் என்பேன். நல்ல யோசனைதான். ஆனால் ராணியின் அருகில் நெருங்க முடிந்தால் அல்லவோ? அதோ பார் பூங்குழலி. மீண்டும் ஒரு மின்னல் மின்னியது. அதன் வெளிச்சத்தில் 2 பேர் பல்லக்கை தூக்குவது தெரிந்தது. ஆஹா, கிளம்பிவிட்டார்களா? இல்லை, மண்டபத்தை நோக்கியல்லவா பல்லக்கு வருவது போல காண்கிறது. ஆம், சிறிது நேரத்தில் பல்லக்கு மண்டபத்தின் முகப்புக்கு வந்து சேர்ந்தது. பல்லக்கைச் சுமந்து வந்தவர்கள் அதை இறக்கி வைத்தார்கள். பழுவூர் இளையராணி நம்மை தேடிக் கொண்டல்வா வருகிறாள் என்றாள் பூங்குழலி. அமுதன் அவளுடைய கரத்தைப் பற்றிக் கொண்டு மண்டபத்தின் உட்புறத்தை நோக்கி நகர முயன்றான். ஆனால் பூங்குழலி அவ்விதம் நகர மறுத்தாள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். மண்டபம் ஈரமாயிட்டதுன்னு கவலைப்படுறா பூங்குழலி. சேந்தன் அமுதனும்
நீ இப்படி சொட்ட நனைஞ்சிட்டியேன்னு வேதனைப்படுறான். மழை நீர் கடல்ல தான் போய் சேருது. இவளோ சமுத்திரகுமாரி. இப்படி தன்னை அழைச்சவர் சூடாமணி விகாரத்தில் இருக்கார். எதிர்பாராத சம்பவங்களால் தானே அங்கே போக முடியல. ஒவ்வொரு தருணத்திலையும் தனக்கு எத்தகைய வாழ்க்கை வேணும்னு அவ சொல்லிக்கிட்டு வரா. அவனும் அவளுக்கு எத்தகைய வாழ்க்கை தேவை என்பதை நினைவுபடுத்திக்கிட்டு வரான். என் தாயார் உன்னை சரியா கவனித்து கொள்ளுவாள்னு சற்று முன் சொன்னானே, அவ அதை முழுசா காதல வாங்கிக்கல. மாரிக்காலம் என்கிற தொடரை எடுத்துக்கிட்டா புரையா நிறைய செய்திகள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. கார் மேகங்கள் சூழ்ந்த இந்த பருவம் கார்காலம்னு பேர் பெறுது அல்லவா? ஆவணி புரட்டாசி கார் பருவம். இந்த பருவத்துக்கு நபம்னும் ஒரு பேர் இருக்குது. ஆவணியும் நபம்னு குறிக்கப்படுது. உலக வள்ளல் பாரி மட்டுமே காப்பதாக நினைக்க வேண்டாம், மாரியும் இருக்குதுன்னு வஞ்ச புகழ்ச்சி அணியால நயம்பட சொல்றார் கபிலர். சரி, பீடை என்கிற சொல் பொருள் வேதனை. பீடித்த என்றால் அழுத்துவது. கிரகணம் போன்ற துன்பத்தின் பிடியில் அழுத்தப்பட்ட நிலை. பீடையை போக்கி அருளுபவள் பீடாஹாரிணி. கிராம காவல் தெய்வம் பிடாரின்னு பெயர் பெற்றது இதன் அடிப்படையில் தான். சாலையோரத்தில் நிழல் தரும் மரங்களை அமைச்சு மக்கள் இளைப்பார மன்னர்கள் உதவின விவரங்களை வரலாற்றில் நிறையவே பார்க்குறோம். நிழலுக்கு இருக்கிற முன்னடைகள் அதன் அருமையை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கோம்னு புரிய வைக்குது. கொழுநிழல், புள்ளி நிழல், புகர் நிழல், தன்னிழல், மென்னிழல், வரி நிழல், இந்நிழல், மாநிழல், இப்படி நீளுது பட்டியல். கயம்புக்கன்ன பயம்படு தன்னிழல், கயம் கண்டன்ன பெருமரக் குழாம், சில்லுன்னு இரு தொடர்கள். கயம் நீர்நிலை, அதாவது நிழல் குளிர்ந்த நீர்நிலை போல இருக்குதாம். மின்னல் நீலமாகவும் சிவப்பாகவும் ஒளி கீற்றுகளாக இருப்பதற்கு அறிவியல் அடிப்படையில் விளக்கம். வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் குறுகிய அலைநீளம் கொண்ட நீல நிறம் சிதறடிக்கப்படுது. தூசு அதிகமாக இருந்தால் நீண்ட அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறம் வெளிப்படுது. சுருங்க சொல்வதானா, மின்னல் காரணமாக ஏற்படுற அயனி ஆக்கம் பழைய நிலைக்கு திரும்பும்போது ஒளி வெளிப்படுது. மின்னல் எப்படி மின்னினா என்ன? அந்த பல்லக்கு மண்டபத்துக்கு வந்ததை 2 பேரும் பார்த்துட்டாங்க. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.